திராவிட மாடல் ஆட்சி, புதுமை பெண் திட்டம், வெல்லும் பெண்கள் மாநாடு, இப்படி எத்தனையோ திட்டங்கள் நம்மளோட திராவிட மாடல் ஆட்சியில செயல்படுத்திட்டு இருக்காங்க. செயல்படுத்துறதும் நாங்க தான். ஒரு கர்ப்பிணி பெண் கூட பார்க்காம அவங்கள அடிச்சு ஒரு அநாகரிகமான அரசியல் பண்றதும் நாங்க தான். யாருன்னு கேட்குறீங்களா? நம்மளோட திராவிட மாடல் ஆட்சி தான். நேத்து பாரிமுனையில ஒரு கருத்து கேட்பு கூட்டத்துக்காக போயிருக்காங்க. யார் வெல்லுவாங்க? விஜய்க்கு ஆதரவு இருக்கா இல்லையான்னு கேட்கறதுக்காக. அங்க இது உண்மையா பொய்யான்னு தெரியல. அந்த பெண் வச்ச குற்றச்சாட்டு. இதுக்கு பின்னாடி அமைச்சர் சேகர் பாபு இருக்காருன்னு. அவங்கள ஃபாலோ பண்ணி வந்து, அவங்கள அடிச்சு, ஒரு கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அவங்கள துன்புறுத்தி, ஒரு சாமானிய மனிதன துன்புறுத்தி, அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து, எதுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு அரசியல்? ஒரு ஆளுங்கட்சியா இருந்து இந்த மாரி விஷயங்கள் பண்றது கேவலமா இல்ல? ஆளுங்கட்சியா இருக்க நீங்க, ஒரு சாதாரண ஒரு கட்சிய பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க. எத்தன விஷயத்துல? ஒரு கட்சி சின்னத்த தடை பண்றீங்க. ஒரு மாநாடுக்கு எவ்வளோ விஷயம். அதானே? ஒவ்வொரு வீட்லயும் டிஎம்கே கொடி இருந்து அதெல்லாம் எடுத்துட்டு, இப்போ டிவிகே ஃபிளாக் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தா எரிய தானே செய்யும். ஒரு பயம் வரதானே செய்யும். எவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களலாம் கை வைக்க உங்களுக்கு யாரு உரிமை குடுத்தது? அதுதான் வீரமா? அதான் ஆளுங்கட்சியா? நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வர எலெக்ஷன்ல பதில் சொல்லுவாங்க. ஒரு நல்ல அரசாங்கங்கிறது என்ன? பொதுமக்கள் அச்சம் இல்லாம வெளியில போயிட்டு வரணும். அதுவே இங்க ரொம்ப கேவலமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதையே நீங்க சரியா பார்த்துக்கல. சின்ன குழந்தைங்கள்லேருந்து, ஸ்கூல் போற குழந்தைங்கள்லேருந்து, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லேருந்து, ஒர்க்கர்ஸ்லேருந்து எல்லாருமே டிவிக்கு ஆதரவா இருந்தா எரிய தானே செய்யும். அதுவும் பாத யாத்திரை போம்போது டிவிக்கு ஃபிளாக் காட்டுறாங்க. எங்க போனாலும் டிவிக்க பத்தி ஒரு நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் இருக்க தானே செய்யும். எது பண்ணி இந்த டிவிக்க முடக்கலான்னு தானே வழி பார்க்குறாங்க. அதனால தான் அந்த தோல்வி பயத்தோட வெளிப்பாடு தான் இப்படிலாம். நீங்க என்ன பண்ணாலும் விஜய்க்கு பின்னாடி நிக்கிறவங்க நின்னுகிட்டு தான் இருப்பாங்க. கேவலமான அரசியல் பண்ணி நீங்களே உங்களோட வாக்குகள குறைச்சுக்கிறீங்க. யோசிங்க.